ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்ததான வசனத்தை நாம் வாசித்து இந்த வாரத்தின் செய்திக்குள்ளாக போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். இந்த செய்தியினுடைய தலைப்பு, அழைக்கப்படாமல் ஆபத்தை தெரிந்து கொள்ளாதீர். Do not choose it unless you are called to face it என்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். ஏன் இந்த தலைப்பு என்பதை நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது அறிந்து கொள்ள முடியும். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மால் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. அழைக்கப்பட்டவர்களாய், உம்மை தெய்வமாக அறிந்து கொண்டவர்களாய், தெரிந்து கொண்டவர்களாய் காணப்படுகிறபடியினாலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாய் தெரிந்து கொண்டிருக்கிறதான ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னதான வார்த்தையை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் என்னார் என்று ஆண்டவரை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும், உம்மை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதை நீர் உணர்த்தினபடினால் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்காக காத்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் இந்த சபையை நீர் பயன்படுத்துவீராக. கல்லின் மேல் மோதுகிறவர்களாக, நொறுங்குகிறவர்களாக, வருங்காலத்தில் நசுக்கப்படுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொண்டு உமக்காய் வாழ்கிற பிள்ளைகளாகவும், நீர் வரும்பொழுது ஆண்டவரை எம்மோடு கூட கிட்டி சேர்கிற பிள்ளைகளாகவும், பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களாகவும் ஆண்டவர் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மாறும்படியாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அழைக்கப்படாமல் ஆபத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதில் ஒரு சந்தேகமே கிடையாது இல்லையா? கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனபடினால் தான் இங்கே வந்திருக்கோம். பெரிதான ஆபத்திலிருந்து தப்பும்படியாக தானே நாம் அவரை தெரிந்து கொண்டோம். ஆக்கினையிலிருந்து தப்பும்படியாக தானே சுவிசேஷம் அவரை நமக்கு அறிவிக்கிறது, காண்பிக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வி எழலாம். உண்மைதான். ஆனால் அழைக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் என்ன விதமான ஆபத்தை சந்திக்க முடியும் என்றது குறித்ததான உணர்வு நமக்கு காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன். Do not choose it unless you are called to face it. Yes, we are called to face it. சந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். When you need to face a danger, do not run away from it, but face it. நம்ம ஆபத்தை நோக்கி போகிறதில்ல, ஆனால் ஆபத்தை சந்திக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது அதை விட்டு ஓடாதபடிக்கு அதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டும் என்பது முக்கியம். எந்த வேலையிலும் செயலிலும் ஆபத்து பார்த்திங்கன்னா உண்டு, அப்படி தானே? எந்த வேலையை நீங்கள் செஞ்சிங்கனாலும் அதில் ஆபத்து இல்லாமல் இருக்கவே முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22:29 இப்படி வாசிக்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அர்த்தம் என்னென்னா, தன்னுடைய வேலையை உணர்ந்தவனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், நம்முடைய பாத்திரத்தை உணர்ந்து என்ன பண்ணணும், நம்ம செயல்படணும். என்ன பாத்திரம் ஆனால் நான் யாருன்னே எனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? வித்தியாசமாக நான் பேச ஆரம்பிப்பேன், நான் பாட்டு நடக்க ஆரம்பிப்பேன் இல்லையா? அப்போ தன்னுடைய வேலையை உணர்ந்து அது முக்கியத்துவம் புரிந்து, யாரால் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து ஜாக்கிரதையாக ஒருத்தன் செயல்பட்டால் அவனை குறித்து அவன் நீசருக்கு முன்பாக நிற்கல, ராஜாக்கு முன்பாக அவன் நிற்கிறான்னு வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22:13 வாசிக்கிறோம். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். வெளியில் போனால் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா? இப்போ காட்டில் இருக்கிறவங்க வேட்டையாடி தான் சாப்பிடணும். வேட்டையாடுறதுல பயங்கர ரிஸ்க் இருக்கும். ஆனபடினாலே நான் வேட்டையாடுறது ரிஸ்க்கு,
அப்படின்ட்டு வேட்டையாடாமல் இருக்க முடியாது. அப்படி தானே? அப்போ சோம்பேறி வந்து பார்த்திங்கன்னா பல காரணத்தை வந்து சொல்லுவான். என்ன அப்படின்னா, அவனுக்கு வேலை செய்யக்கூடாது. ஆனபடினாலே அவன் பல காரியத்தை சொல்லுவான். வெளியில் சிங்கம் இருக்குது, நான் வீதியில் இறங்கினேன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இது உண்மை கிடையாது இல்லையா? அப்போ இப்படிப்பட்டதான வார்த்தைகள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. அப்போ கேள்வி என்னென்னா, இஸ் தேர் எனி ஆக்ஷன் டசன்ட் ஹாவ் ரிஸ்க் இல்லாததான செயல், ஊழியம், வேலை என்பது ஏதாவது உண்டா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. அப்படி தானே? வாகனம் ஓட்டுறதுல ரிஸ்க் இல்லையா? ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் அப்படி தானே யோசிச்சுட்டு இருந்தார். வாகனம் ஓட்டுறது வந்து கற்றுக்கும் போது ரிஸ்க்காக தெரியும், அப்புறம் நல்லா ஓட்ட பழகின பிறகு அது ரொம்ப சாதாரணமாக ஆகிடும்ல. நீச்சல் தெரிஞ்சவனை தண்ணியில் தூக்கி போட்டால் ரிஸ்க்கு நான் நினைப்பான். எனக்கு தெரியும், கையை காலை ஆட்டி என்ன பண்ணுவோம், நீச்சல் அடித்து வெளில வந்துடும். அப்போ நம்ம அறிந்து கொண்டபடினால், பழகி இருக்கிறபடினாலே வாகனம் ஓட்டுவதில் ஒன்றும் ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் வாகனம் ஓட்டுவதில் ரிஸ்க்கு இருக்குது. ஆனபடினாலே அடுத்த நாள்லேருந்து ஓட்டாமல் இருக்கிறது இல்லை. ஓட்டி தானே வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ எல்லா வேலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் என்பது இருக்குது. தேன் நமக்கு இஷ்டம், தேன் எடுக்கிறதுல ரிஸ்க் இல்லையா? குழவி கொட்டுன்ட்டு ஒருத்தன் வந்து தேன் எடுக்காமல் இருந்தான்னா தேன் என்பதனுடைய சுவையே நமக்கு தெரிந்திருக்காது இல்லையா? இப்போ மரம் ஏறி ஏதாவது பறிக்கணும், பனை மரம் ஏறணும், மாமரம்னா மேலே ஏறணும் இல்லையா? தென்னை மரம்னா மேலே ஏறணும். ஏறுறதுல ரிஸ்க் இல்லையா? எல்லாருமே ஏறிட முடியுமா? அதில் பழகினவங்க கடக்கடன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அழகாக ஏறுவாங்க. இப்போ மரம் ஏறுறதுல கூட வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் இருக்குது. கீழே விழுந்துருவேன் அப்படின்னு நினச்சா அப்படிப்பட்ட தொழிலை செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு அதனால் பலன் வந்து கிடைக்க முடியாது. கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறதுல ரிஸ்க் இல்லையா? பயங்கர ரிஸ்க் இருக்குல்ல. எப்போ வருவாங்கன்னு தெரியாது, என்ன எப்படி ஆகுன்னு தெரியாது. உள்ள ஒரு பெரிய கடல் காற்று வந்துட்டால் தப்ப முடியுமா தெரியாது. ஆனால் அதற்காக அவங்க கடலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதே இல்லை, உள்ளே போவாங்க. சமையல் செய்கிறதுல ரிஸ்க் இல்லையா? புதுசாக நீங்கள் சமையல் செய்ய ஆரம்பிக்கும் போது தெரியும், கையில் இங்கே சுடுறது அங்கே சுடுறது. சமையல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியானா அப்படியானா, குக்கர் இப்படியானா அப்படியானா, எப்படியா இருந்தாலும் ஃபயரில் தானே குக் பண்ணி ஆகணும். ஒன்றும் எலக்ட்ரிக்காக இருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ஓவனாக இருக்கணும், இல்லை என்று சொன்னால் ரியல் ஃபயராக இருக்கணும். எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதில் அடங்கி இருக்கிறது. ஆனபடினாலே சமைக்காமல் பச்சையாக நம்ம என்ன பண்ணுறதில்ல, சாப்பிட்றது கிடையாது. எல்லா வேலையிலையும் ஆபத்து உண்டு. எலக்ட்ரிஷியன் வேலையில் ஆபத்து இல்லையா? கரெக்டாக செய்யலை அப்படின்னா ரிஸ்க்கு. ஆனால் அவரை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. எதை எப்படி பிடிக்கணும், எதை எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பிள்ளை பெறுவதில் ஆபத்து இல்லையா? பிள்ளை பெறுவதில் எவ்வளோ பெரிய ஆபத்து, ஒரு மரித்து பிழைக்கிறதை போல ஒரு காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிள்ளை பெறும்போது கஷ்டப்படுறா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை மறந்து சந்தோஷப்படுகிறாள். ஒரு மகனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறாள். அப்போ பிள்ளை பெறுகிறதுல இவ்வளோ ஆபத்து உண்டு என்று சொல்லி யாரும் பிள்ளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது இல்லை இல்லையா? அதே போல் குளிக்கிறதுல ஆபத்து இல்லையா? பாத்ரூமில் போய் வழிக்கு விழுந்து சாகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கை கால் உடையிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ குளிக்கிறதுல ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு குளிக்காமல் இருப்போமா? நடக்கிறதுல ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததே இல்லையா? நீங்கள் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக அடிபட்டுச்சு இல்லை கால்லெல்லாம். நடக்கிறதுல ஆபத்து இருக்குது, ஆனபடினாலும் நான் நடக்க மாட்டேன் அப்படின்ட்டு யாராவது இருக்க முடியுமா? இல்லை சேரில் உட்காந்து கீழே விழுந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் சேர்லேயே உட்காரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணனா? உட்கார்றதுல ஆபத்து இருக்கிறது, நடக்கிறதுல ஆபத்து இருக்கிறது, ஓடுகிறதுல ஆபத்து இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் பேசும்போது நாக்கு கடிச்சிருக்கீங்க, இல்லை சாப்பிடும்போது நாக்கு கடிச்சிருக்கீங்க? யாராவது கடிச்சிருப்பீங்கல்ல. ஒரு தடவை நாக்கு கடிச்சிட்டேன், இனிமேல் வாயவே திறக்க மாட்டேன், இனிமேல் பேசவே மாட்டேன், இனிமேல் சாப்பிட மாட்டேன், அப்படி இருக்க முடியுமா? எத்தனை பேருக்கு கண்ணில் தூசி விழுந்திருக்கு? தூசி விழுந்துருச்சு ஆனபடினாலே கண்ணே இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், திறக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு? ஒரு தடவை ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, வாந்தி பேதி ஆனபடினாலே நான் நீ சாப்பிடவே மாட்டேன். வெளியில் சாப்பிட்டதுனால தான் ஆகிருக்கு. ஒரு வாரம் ஒரு மாதம் சாப்பிடாமல் இருப்போம், அதுக்கப்புறம் அதே கடையில் போய் உட்காந்து. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்று சொல்லி அந்த ஆபத்தை சந்திக்கிறவர்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதானே? அப்படி தான் இந்த ஊழியமும் எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த ஊழியத்தை செய்யணுமோ, எப்படி ஆண்டவர் விரும்புகிறாரோ அவ்வண்ணமாய் செய்கிறதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஊழியம் மாத்திரம் கிடையாது, நம்ம செய்கிறதான அத்தனை வேலையும் பார்த்திங்கன்னா அப்படி தான். எல்லாவற்றிலும் ஆபத்து உண்டு. எதை செய்தாலும் அதை கவனமாக செய்ய வேண்டும் என்பது முக்கியம். எதை செய்தாலும் அதன் விதிகளுக்கு உட்பட்டு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்.
கார் ஓட்டணும்னா அதுக்கு ஒரு விதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த விதிகளுக்கு உட்பட்டு ஓட்டுங்க. அப்படியே ஆக்சிடென்ட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதே போல் நீங்கள் அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த விதிகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊழியத்தை செய்யுங்க. அதாவது வேத வசனத்துக்கு உட்பட்டு செய்யுங்க. அப்படியே உங்களுக்கு ஒரே பிரச்சனையா, பரவாயில்ல, அது பாட்டுன்னு பிரச்சனை இருந்துகிட்டே போட்டோம், அப்படி தானே? அப்போ விதிகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எஜமானுக்கு முன்பாக நிற்கும்போது குற்றமற்றவர்களாக நீங்கள் என்ன பண்ண முடியும், நிற்க முடியும் என்பதுதான் முக்கியம். ஆனபடினால் இதில் ஆபத்து உண்டு என்பதனால நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தை பார்த்து ஓடவே கூடாது. இப்போ பிசாசை எதிர்த்து நிற்கிறது ஆபத்தா இல்லையா? பிசாசை எதிர்த்து இருக்கிறது ஆபத்தா இல்லையா? ஆனால் பிசாசை எதிர்த்து நிற்கலன்னா அதை விட ஆபத்து, அப்படி தானே? பிசாசுக்கு எதிர்த்து நின்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆனபடினால அவனுக்கு எதிர்த்து நிற்க மாட்டேன், அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறேன் அப்படின்னீங்கன்னா அது அதை விட ஆபத்தானது. ஜெபிக்கிறதுல ஆபத்து இருக்கா இல்லையா? இதில் என்ன ஆபத்துன்னு நீங்கள் கேட்கலாம். ஜெபிக்கிறதுல ஆபத்து இருக்குது. ஆனபடினால தானே எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு என்ன பண்ணுங்க. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது பிசாசுக்கு பிடிக்காது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசை எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஜெபிக்கிறதுலே ஆபத்து உண்டு. ஆனபடினால் நான் ஜெபிக்க மாட்டேன் என்பீர்களானால் ஜெபிக்காமல் இருப்பது அதை விட ஆபத்து. ஆனபடினாலே ஆபத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் அழைக்கப்பட்டு இருக்கும்போது அந்த ஆபத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருகிறபடினாலே நம்ம வந்து ஓடக்கூடாது, அதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டும். அப்போ அழைக்கப்படாமல் ஊழியம் செய்வது ஆபத்து. நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருக்கு ஊழியம் செய்யாது, அழைக்கப்படாமல் ஊழியம் செய்கிறது ஆபத்து. உண்மையா இல்லையா? அப்போ நீங்களாம் அழைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ அழைக்கப்படாமல் ஊழியம் செய்கிறது ஆபத்து, அழைக்கப்பட்டும் ஊழியம் செய்கிறது ஆபத்து தான். ஆனால் அழைக்கப்பட்டும் ஊழியம் செய்யாதிருப்பது அதை விட நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களை வந்து ஒரு பர்பஸ்க்காக ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் இப்படி வாசிப்பீங்க, ஊழியம் என்று சொல்லும் போது இப்போ கூலிக்காக செய்கிறது ஊழியம் கிடையாது, இப்படிலாம் நான் பேசினேன். இப்படி வேதத்தில் காணப்படுது, குமாரன் தன் பிதாவுக்கு ஊழியம் செய்கிறதை போல நீங்கள் எனக்கு செய்யணும். இப்போ நான் ஒரு வேலைக்காரனுக்கு கூலி கொடுத்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவன் இந்த தண்ணியை எடுனா தான் எனக்கு எடுத்து கொடுப்பான். ஆனால் என் பிள்ளை எனக்கு ஊழியம் செய்யுதுன்னா, அப்பாவுக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து ஓடி வந்து கொண்டு வந்து வைக்கும். அது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் வேலை தான் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஊழியக்காரர் தான். ஒருத்தன் வந்து கூலிக்காக வேலைக்கு செய்கிறவன், கூலிக்காக மாரடிக்கிறவன். இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா குமாரன் தன்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளை கூலிக்காக செய்கிறது கிடையாது, இது தேவை என்று அறிந்தால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செய்யும், அப்படி தானே? அப்போ நாம் தேவனை செய்கிற ஊழியம் எப்படி தான் இருக்கணும்? கூலிக்காக மாரடிக்கிறதா இருக்க கிடையாது, அதுக்கு வேறு நிறைய வேலை இருக்குது. ஆனால் தேவனுக்கென்று ஊழியம் செய்யணும்னா, தேவன் இதை விரும்புகிறார், என்னுடைய எஜமான் என்னிடத்திலே இதை எதிர்பார்க்கிறார் என்று நான் அறியும் போது செய்யாதிருக்கிறது ஆபத்து. அதே மாதிரி அதை தவறாய் செய்கிறது ஆபத்து என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். அப்போ எந்த ஊழியம் செய்தாலும் அழைத்த எஜமானினுடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும். இந்த உலகத்தின் ஊழியமாக இருந்தாலும் அழைத்த எஜமான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருப்பார். சில எஜமான் எழுதியே கொடுத்துருப்பார், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீ மாறினாலே ரிஸ்க் உனக்கு அப்படின்ட்டு. இல்லைனாலும் உங்களுக்கு தெரியும் இந்த எஜமான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நல்ல பேர் வாங்குறதற்காக என்ன பண்ணுவீங்க, வேலையை நம்ம செய்வோம், அப்படி தானே? அப்போ தானே ப்ரமோஷன் வரும், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாம் வரும். அப்போ இந்த எஜமான், நம்முடைய தேவன் என்கிற எஜமான் நம்மளை அழைத்திருக்கிறார். மாதம் மாதம் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சம்பளமும் கொடுக்க மாட்டேன்றார், பலனும் வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடாதுன்னு வேறு சொல்லியாச்சு. ஆனால் பலன் வந்து மிகுந்த பலன் உண்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவருடைய டேர்ம்ஸில் தான் கொடுப்பாரு. அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி கொடுக்கணுமோ எப்போ கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகுந்ததான ஒரு சந்தோஷமான காரியமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ அந்த பலனை எதிர்பார்த்து அப்படி செய்கிறதும் கிடையாது. அவர் எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும், எப்போ செய்கிறாரோ அப்படி செய்யட்டும், எப்போ என்னை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா அழைத்தவருடைய காரியமாக இருக்கிறது. என்னுடைய வேலை என்ன? நான் அவருடைய குமாரனாக குமாரத்தியாய் காணப்படுகிறபடினாலே அவருடைய விருப்பத்தை உணர்ந்து நான் என்ன பண்ணணும், இந்த வேலையை நான் வந்து செய்ய வேண்டும். ஏன்னால் இது என் மேலே விழுந்ததான கடமையாய் காணப்படுகிறது என்கிற உணர்வு நம்ம காணப்படும்போது தான் நம்முடைய அந்த மைண்ட் செட்டெல்லாம் கொஞ்சம் மாறி என்ன பண்ணுவோம், நம்ம செய்வோம். இல்லைன்னா இது நஷ்டம், இவருக்கு பின்னாடி போகிறது நஷ்டம். ஃப்ரைடே வந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறதான நேர விரயம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய எஃபர்ட்ஸ் வந்து நமக்கு நம்மளை டயர்ட் ஆக்கிறதாக மாற்றி விடும். அப்போ ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எஜமானை வந்து சந்தித்தே ஆக வேண்டும், அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. தேவனுடைய
பிள்ளைகள். ஊழியர்கள்லாம் எப்படியாவது எஜமான சந்திச்சு தானே ஆகணும். எஜமானை சந்திக்காமல் ஊழியம் பண்ணவே முடியாது. நீங்கள் வெளியில் போய் ஊழியம் பண்ணிங்கனாலும் உங்களுடைய எஜமான் யார், எங்கேருந்து உங்களுக்கு கமாண்ட் வருது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு டைரக்ட் சூப்பர்வைசர் ஒரு காரியத்தை சொன்னானா கூட உங்களுக்கு தெரியும், இந்த கமாண்ட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்கேருந்து வருதுன்னு தெரியும்ல. அவ்வளோ புத்திசாலிகள் தான் நம்ம. அதே போல் நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோன்னா அந்த எஜமானை வந்து தெய்வத்தை நாம் வந்து பார்த்திங்கன்னா அனுதினமும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். என்னன்னா நேராக அப்படி பார்க்காதனால நமக்கு உணர்வற்றவர்களாக அநேக நேரங்களில் நாம் செயல்படுகிறோம். ஆனபடினால்தான் உங்களுடைய பாத்திரம் என்ன, நீங்கள் செய்கிற வேலை என்ன என்பதை உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். காபிரியேல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேசும்போது மரியாள்கிட்ட சொல்கிறான், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறத, தேவ சந்நிதியில் இருக்கிற காபிரியேல். இது வந்து அதிகாரம் என்ன அப்படின்னா, சகரியாட்ட பேசும்போது நீ இது வரைக்கும் உன்னுடைய பிள்ளை பிறக்கிற வரைக்கும் உன்னை வாய் ஊமையாக இருப்ப, அதிகாரம். அதே நேரத்தில் தேவ சந்நிதியில் இருக்கிறவன் அப்படின்றதுக்காக அந்த அதிகாரத்தை வேறு மாதிரி என்ன பண்ண முடியாது, காபிரியேல் வந்து பயன்படுத்த முடியாது. அவருடைய அதிகாரத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. எவ்வளோ பேசலாம், என்ன பேசலாம், யார்கிட்ட பேசலாம் அப்படின்றதான அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா காணப்பட்டாலும் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் காணப்படுகிறது. அப்போ இந்த பூமியில் நீங்கள் சபைக்குள்ளே அல்லது தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்களாக என்ன ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் காணப்படுது, என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்றதான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அனுதினமும் நீங்கள் யாரை சந்தித்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய எஜமானை நீங்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அதை குறித்த உணர்வற்றவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அது ஆபத்து. அதுதான் இந்த தலைப்பினுடைய அர்த்தம். என்னென்னா, அழைக்கப்படாமல் ஆபத்தை தெரிந்து கொள்ளாதீர்கள், இப்படி கூட சொல்லலாம். ரட்சிக்கப்படாமல் என்ன பண்ணாத, ஊழியத்தை செய்யாத. ஏன் என்று சொன்னால் இதெல்லாம் அழைக்கப்பட்டவர்களுக்கு, குமாரர் குமாரத்திகளுக்கு காணப்படுகிறதான வேலை. நீ அழைக்கப்படாமல் ரட்சிக்கப்படாமல் நான் வந்து ஊழியத்தை செய்கிறேன், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ ஊழியத்தை பண்ணனா நீ கூலிக்கு தான் ஊழியத்தை என்ன பண்ணுவேன். ஆனால் நீ அழைக்கப்பட்டு குமாரனாய் குமாரத்தியாக இருந்தால் ஊழியத்தை செய்கிறது உன்னுடைய கடமை என்பது உனக்கு புரிய வேண்டும். அதில் நீ பலனை எதிர்பார்க்கவே கூடாது. நஷ்டம் வந்தாலும் நீ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நஷ்டம் என்று நீ பார்ப்பது இந்த உலகத்தின் காரியத்தை வைத்து தான் நஷ்டம் என்று பார்க்கிறாய ஒழிய உன்னுடைய பலன் என்ன என்பது உன்னுடைய கண்களுக்கு தெரியல. சரி, இந்த அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யூத மத தலைவர்களினுடைய தந்திரமான ஒரு கேள்வி. இந்த எஜமானை சந்திக்கும் பொழுது எஜமானவர்களுக்கு புரிந்ததுன்னா இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் வராது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இயேசுவானவரிடத்தில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தந்திரமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். யாருன்னா யூத மத தலைவர்கள். 19 to 22 வரைக்கும் என்ன ரிஸ்க் இவருடைய வாழ்க்கையில் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். 19, 22 வரைக்கும் வாசிக்கலாம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களை குறித்து இந்த ஓமையை சொன்னார் என்று அறிந்து. என்ன ஓமையை சொன்னார்? போன வாரம் பார்த்தோம்ல, ஃபுல்லாக அந்த ஊமையை வந்து ரொம்ப கிளியராக அவர் யார் என்பதையும் எப்படி வந்து நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் என்பதையெல்லாம் அவர் பேசிட்டு, இந்த கல்லின் மேலே மோதாதீங்க, நொறுங்காதீங்க, இந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா வருகிற நாட்களில் நசுக்கக்கூடிய கல்லாக நீங்கள் பார்ப்பீர்கள், கண்மலையாக பார்ப்பீர்கள் என்கிறதான காரியத்தை வந்து ஆண்டவர் சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிச்சு. நம்மளை குறித்து தான் என்ன பண்ணுறாரு இவர் பேசுகிறாரு அப்படின்றதை அவர்கள் அறிந்து கொண்டு, இந்த ஊமை எங்களை குறித்து என்று அறிந்து கொண்டு அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாக காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க அப்படின்ட்டு, ராயனுடையது ராயனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப தந்திரமான ஒரு கேள்வி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து பேசுகிறார், நம்மை குறித்து உணர்த்துகிறார் தேவன் என்று அறியும் பொழுது என்ன செய்யணும்? என்கிட்ட ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார், என்னை குறித்து பேசுகிறார், இந்த ஓமை என்னை குறித்தான ஓமை என்று அறியும் பொழுது நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஓமை வந்து பயங்கரமாக இருக்குது. அதனுடைய எண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் வந்து சொல்கிறார். இது வந்து தங்களை குறித்து அப்படின்னு அவர்கள் அறியும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்து பிடிக்காமல் இருக்காங்க. ஆனால் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி ரோமர்கள்ட்ட இவரை வந்து மாட்டி விட்டுடலாம்,
இவருடைய பேச்சில் நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு டீச்சிங். யாருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு. நிறைய பேருக்கு வந்து செய்தி வந்து புரியும். என்ன வந்து இந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது, என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது என்று புரியும் பொழுது செய்தி கொடுக்குறவங்க மேலே கோவப்படக்கூடாது, செய்தி கொடுக்குறவங்க மேலே எரிச்சல் வரக்கூடாது. யார்கிட்ட வந்து அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படின்ட்டு அவர் மேலே என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. தேவன் எனக்கு இதை செய்தால்தான் நான் அதை செய்வேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யும்போது நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் பொழுது செய்தி கொடுக்குறவங்க மேலே எரிச்சல் வரும், திரும்ப பேசுகிறவங்க மேலே எரிச்சல் வரும். அல்டிமேட்டாக அந்த எரிச்சலும் கோபம் யார் மேலே வரும், வருத்தமோ அப்படின்னு சொன்னால் அந்த செய்தி அனுப்புகிற பரலோகத்தின் தேவன் மேலே வரும். அப்போ இவர்களுக்கு தெரிகிறது உண்மையை பேசுகிறார், அதுவும் நம்மை குறித்து பேசுகிறார், நம்முடைய முடிவை குறித்து பேசுகிறார் என்று அறியும் பொழுது அவரை பிடிச்சு அவருடைய வாயை மூடுறதுக்கு பார்க்குறாங்களே ஒழிய அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு மனசு இல்லை. அப்போ அவர்களால் அது செய்யக்கூடாது என்னும் பொழுது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குரூப்பை சேர்த்துக்கிறாங்க. என்னென்னா ரோமன் அஃபீஷியல்ஸ் கிட்ட இவரை மாட்டி விட்டு நியாயம் தீர்க்க வச்சுருவோம் என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இது தந்திரமான ஒரு காரியம், தந்திரமான கேள்வி. அப்போ மத தலைவர்களிடத்துலேருந்து தந்திரமான இந்த கேள்வி. கர்த்தருடைய பதில் எப்படி இருந்ததுன்னா 23 அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபத்தை மேலெழுத்து யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணார், வரி கொடுக்கணும்னு உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தா வரியை கொடுங்க அப்படின்னார். ஆனால் தேவனுடையது என்ன பண்ணுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடுங்க. தேவனை வந்து எப்படி மதிக்கணுமோ, எப்படி மதிப்பு கொடுக்கணுமோ, தேவனை எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ அப்படி நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே ஒன்றும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் அவர் சொன்ன உத்தரவை கேட்டு ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தார்கள். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது யூத மார்க்கத்தில் ஒரு பிரிவான சதுசேய மத அல்லது சதுசேய மார்க்க தலைவர்களுடைய ஒரு சாதுரியமான சாமர்த்தியமான கேள்வி 27 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் உண்மையை பேசுவீங்க அப்படின்னா உங்களை ஒரு கூட்டம் மாத்திரம் எதிர்க்காது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அது வந்து ரொம்ப பொதுவான கூட்டம், அந்த பொதுவான பேர் இல்லை. அப்போ நீங்கள் மெய்யான தெய்வத்தை குறித்து நீங்கள் பேசுவீர்களானால், அது இயேசு கிறிஸ்தான்னு பேசுவீர்களானால் கிறிஸ்தவர்கள் உங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்றது கிடையாது. கிறிஸ்தவரில் இருக்க ஒவ்வொரு அந்த பகுதியும், அதாவது இங்கே பார்க்குறோம் இல்லையா, அந்த யூத மார்க்கத்துக்குள் காணப்பட்டதான ஒரு மார்க்க பிரிவு என்பது சதுசேய மார்க்கம். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டினாமினேஷன், இந்த கூட்டம், இந்த கூட்டம், இந்த கூட்டம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒரு பேரெல்லாம் வச்சுருப்போம். இப்போ பைபிள்லேருந்து எடுக்கிறபடினாலே இது ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்துக்குள் காணப்படுற மார்க்க பிரிவினை இல்லை, ஒன்று சதுசேய மார்க்கம் அப்படின்றது. அதில் வந்து வேறு மத தலைவர்கள் காணப்படும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்ச்சுக்குள்ளேயும் ஒரே பாஸ்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனம் வந்து ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்குள்ளே வந்திருக்கும். அதுக்குள்ளே பிஷப் இருப்பார், அது கீழே இருப்பார், அது கீழே இருப்பார், இப்படி இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து பேசும்போது அவர்கள் தங்களுடைய சபையினுடைய அந்த நம்பிக்கை, அவர்களுடைய சபையினுடைய கோட்பாடுகள், அவைகளின் அடிப்படையில் தான் அவருடைய கேள்விகளும் அவருடைய இந்த சாதுரியமான கேள்விகளும் காணப்படும். அப்போ இப்போ சதுசேயருடைய கேள்வி 27 33 வரைக்கும், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில். இப்போ இந்த சதுசேயர் அப்படின்றதான இந்த பிரிவினர்கள் வந்து எப்படின்னா, எப்படி பரிசேயர்களிடத்திலிருந்து அல்லது அந்த மெயின் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூத மார்க்கத்திலேருந்து எப்படி இந்த யூத மார்க்கத்துக்குள்ளே காணப்படுகிற இவர்கள் வேறுபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் மெயின் லைன் கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு கூட கேட்டு போயிடுவீங்களா, நாங்கள் மெயின் லைன் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். நாங்கள் வந்து ஆதி திருச்சபையில் தாய் திருச்சபையை சேர்ந்தவங்க. அப்போ இந்த மாதிரி மெயின் லைன் யூத மார்க்கத்திலிருந்து இந்த சதுசேயர்கள் எவ்வளமாய் வேறுபடுகிறார்கள் என்று சொன்னால், மெயின் லைனில் என்ன அடிப்படையாக விசுவாசிப்பார்கள், உயிர்த்தெழுதல் உண்டு என்றும் ஆவி உண்டு என்றும் அவர்கள் வந்து விசுவாசிக்கிறவர்கள் மெயினானது. இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சதுசேயர்கள் வந்து விசுவாசிக்க மாட்டாங்க. இன்றைக்கும் வந்து சபை பாகுபடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஒரு சபையில் இருக்கிறதான ஏதோ ஒரு காரியம் வந்து அவர்களுக்கு என்னவாக இருக்கும், பிடிக்காதா இருக்கும், தங்களை அஃபெக்ட் பண்ணுறதா இருக்கும், இல்லை சந்தேகம் வர்றதா இருக்கும், அல்லது தவறாகவே இருக்கும். ஒரு நேரத்தில் மெயின் லைனில் இருக்கிறது தவறாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்டதான இந்த காரியம் அவர்களுக்கு திடீரென்று உணர்த்தப்பட்டு இது மிக தவறு ஆனபடினாலே நாங்கள் என்ன பண்ணுறோம், வேறொரு டினாமினேஷனை, வேறொரு சபையை நாங்கள்
உருவாக்குகிறோம் என்று உருவாக்குவார். இப்படி தான் சபையினுடைய வரலாறு வந்து இப்படி தான் வந்து அங்கேயும் காணப்பட்டுச்சு. என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் காணப்பட்டுச்சு. இப்போ இவர்கள் என்ன நம்ப மாட்டாங்க? உயிர்த்தெழுதல் இருக்குன்னு பரிசேயன் சொல்கிறான், ஆவி இருக்குன்னு பரிசேயன் சொல்கிறான். நான் என்ன பண்ண மாட்டேன்? நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? நான் ஆவியையும் பார்க்கல, எல்லாருடைய உயிர்த்தெழுதலையும் பார்க்கல. ஏன்னா நாங்கள் ரொம்ப நண்பாக வந்து நேசிக்கிற ஆபிரகாம், மோசே இவங்களெல்லாம் வச்ச கல்லறை தான் பார்க்குறேனே ஒழிய அவங்கள எழுந்து வந்ததை நான் பார்க்கல. ஏன்னா உயிர்த்தெழுதலாம் எல்லாம் வந்திருக்கணும்ல. அப்போ உயிர்த்தெழுதலை பார்க்கல, உயிர்த்தெழுதலுக்காய் காத்திருக்கிறாங்க. உடனே யாரோ யோசிக்கிறீங்க, இவர் தான் வந்து லாசரை எழுப்பி காண்பிச்சாரே, அவன் அப்படி இருந்துட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டான்? மறிச்சிட்டான். அதுக்கு பேர் உயிர்த்தெழுதல் கிடையாது. உயிர்த்தெழுதலாம் என்ன அப்படின்னா, முதல் உயிர்த்தெழுதுனா விசுவாசித்த அத்தனை பேர் எழுந்திருக்கணும். இரண்டாம் உயிர்த்தெழுதுனா அவிசுவாசிகள் அத்தனை பேரும் அதுக்கப்புறம் எழுந்திருக்கணும். உயிர்த்தெழுதல்னா எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர்கள் வந்து நாங்கள் காணவில்லையே, ஆவியை நாங்கள் காணவில்லையே, நம்ப மாட்டோம், உயிர்த்தெழுதலை காணவில்லையே, நம்ப மாட்டோம் என்று இவர்கள் சாதிக்கிற சதுசேயர். சூப்பரில் செம்ம டைட்டில், சாதிக்கிற சதுசேயர். உண்மையாக இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து புரியல, ஆனபடினால நான் என்ன தான் பண்ணுவேன்? நான் எதை உண்மை என்று நம்புகிறேனோ அது பொய்யாகவே இருந்தாலும் நான் அதை என்ன பண்ணுவேன்? சாதிக்க முயற்சி செய்வேன். அப்போ இந்த டைட்டில் அவர்களை பார்க்கலும் இந்த நாளிலே அநேக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதான டைட்டில். ப்ரூஃப் இல்லைனாலும், வேத ஆதாரம் இல்லைனாலும் நான் என்ன தான் பண்ணுவேன்? நான் நம்புகிறதான, எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதான அவற்றை தான் நான் என்ன பண்ணுவேன்? நம்பி அதை சாதிக்க விரும்புவேன் என்று சொல்லுகிறதான சதுசேயர் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியுடையவனாய் இருந்து பிள்ளை இல்லாமல் இருந்து போனார். அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். ஏன்னா மோசே எல்லாரும் நம்பி தான் ஆகணும். யார்? பரிசேயனாக இருந்தாலும் நம்பி தான் ஆகணும், சதுசேயனாக இருந்தாலும் நம்பி தான் ஆகணும். இவங்க வந்து கேள்வி கேட்குற இயேசு கிறிஸ்துவானாலும், ஏன்னா அவர் மோசையினுடைய பிரமாணத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ மோசே என்று ஒருவன் வாழ்ந்தான், அவன் மூலமாக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாருமே என்ன பண்ணணும்? நம்ம இப்போ பேசுகிற இந்த 3 பேருக்குமே இது அந்த காரியங்கள் தெரியும். அப்போ மோசையை வைத்தவர்கள் சொல்லுகிறார்கள், மோசையால் இவனமாக எழுதப்பட்டிருக்கு. 29 வசனம், சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்கள் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணினான். இப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லோரும்க்கு பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவ வந்து பயங்கரமாக மடக்கிட்டதா ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் போக வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு முறையை வந்து மோசேயின் மூலமாக கொடுத்திருந்தார். சந்தானம் இல்லாமல் இறந்தால் அந்த சகோதரனுக்கு அந்த அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து போகணும், அவன் பேர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினதான ஒரு நியதி. அப்போ இந்த நியதி வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, எப்படி பரலோக ராஜ்யத்தில் எப்படி யாருக்கு அவள் மனைவியாக இருப்பா, 7 பேரில் யாருக்கு அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை மடக்கினார்கள். மடக்கினதாக நினைத்து கொண்டு அவருடைய பதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காணப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா பாருங்கள், 34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமையும் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் வந்து ஒரு பெரியதான சத்தியத்தையும் மறுமையிலே எப்படி இருக்க போகிறது, என்ன அவசியம் என்கிறதான காரியத்தை சொல்லி விளக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்குறார். என்ன பதில் அது? அவர்களுக்கு என்ன பதில்? அவர் கேட்டதான கேள்விக்கு என்ன பதில் ஆண்டவர் சொன்னார்? என்ன முக்கியமான பதில்னா, உன் கேள்வியே ராங். இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்வியில் அர்த்தம் இருந்தால் என்ன பண்ணலாம்? அந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லலாம். கேள்வியே தப்பாக இருக்கும் பொழுது அவனுக்கு என்னத்தை பதிலை சொல்கிறது? இப்போ அவன் நினைக்கிறான், இந்த பூமியிலே ஆண்டவர் ஏற்படுத்தினதான இந்த ஏற்பாடு, இந்த பிரமாணங்கள் இந்த பரலோகத்திலே நுழைந்த பின்பும் வந்து பார்த்திங்கன்னா உயிர் தெழுந்துருவாங்களே எல்லாரும், அப்போ யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்பது ஒரு கேள்வி. என்ன அவன் ப்ரூவ் பண்ண விரும்புகிறான் என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் இருக்குமானால் இந்த பிரமாணம் இவ்வளவு பிரச்சனை நிறைந்ததாய் காணப்படுகிறது என்பது அவனுடைய கேள்வியாக காணப்படுச்சு.
ஆண்டவர் சொல்கிறாரு கேள்வியே தப்பு. ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் காணப்படுகிறதான இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரத்தை அடைகிறதற்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பிரமாணம் அது. இந்த பூமியிலே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் காணப்படுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பூமியில் நீங்கள் பலுகி பெருக வேண்டும். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் போன பிறகு பலுகி பெருக வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி தானே? இப்போ பரலோகத்தில் போய் நீங்கள் பலுகி பெருகுனீங்கன்னா அங்கே திரும்பவும் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பிள்ளை வளர்ந்து அதுக்கு நன்மை தீமை அறிந்த போது என்ன பண்ணணும், அதுக்கு ஆண்டவரை சொல்லி அதை பார்த்திங்கன்னா ஞான ஸ்நானத்தை கொடுத்து, இது பரலோக ராஜ்யத்தினுடைய காரியமே கிடையாது. எல்லாமே இங்கே பூமியில் நடக்கிறதான காரியம். அப்போ இவர்களுடைய திங்கிங்கே எப்படி காணப்படுது? இந்த பூமியினுடைய காரியங்களை வைத்தே இவர்கள் பரலோக ராஜ்யத்தையும் கஸ் பண்ணுறபடினால இவர்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவரையே மடக்கின மாதிரி நினச்சிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதனால தான் சொன்னேன், அவருடைய பதிலில் முக்கியமாக முதல்ல அடங்கியிருந்த என்ன தெரியுமா? உன்னுடைய கொஸ்டினே தப்பு, புத்தியீனமான ஒரு கேள்வியை, அர்த்தமற்றதான ஒரு கேள்வி எனக்கு முன்பாக வைக்கிற. சரி வச்சுட்டேன், ஆனபடினால உனக்கு சில காரியங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி ஆனவர் என்ன சொன்னார்? இப்போ பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள் இப்படி அவங்க நினைக்கிறார்கள். ஆனால் மறுமையிலே மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து பிரவேசிக்க அந்த பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்களுக்கு இந்த காரியம் புரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அதை சொல்லிக் கொடுக்கறது நீங்கள் பார்க்குறீங்க. சரி, ஓகே, இது முடிஞ்சது. மூன்றாவதாக என்ன காரியம் நடக்குதுன்னா, தங்களுடைய நம்பிக்கைக்கு சாதகமான ஒரு பதில் சொல்லப்பட்டதுனால ஒரு கூட்டம், அந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் காணப்படுறாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? உயிர்த்தெழுதல் உண்டு. சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை. அப்போ சதுசேயருடைய வாயை அடைக்கும்படியான ஒரு பதில் கொடுக்கப்பட்ட போது இவ்வளவு நேரம் பார்த்திங்கன்னா ஆண்டவரை எதிர்த்து விரோதமாய் செயல்பட்டதான வேதபாரகரில் ஒரு கூட்டம் ஆண்டவர் பக்கம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? சூப்பரான பதில் கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன அப்படின்னா, திடீர்னு தங்களுடைய நம்பிக்கைக்கு சாதகமாக ஒரு பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே பச்சை பக்கம் மாறுகிறதான ஒரு பச்சோந்திகளை போட, சேஞ்சிங் சைட்ஸ், அதாவது மனம் மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த சபையை விட்டு நீங்கள் வேறு ஒரு சபைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கணும்? இந்த சபையிலே சொல்லப்படுகிறது சத்தியம் இல்லை, இது சத்தியம் இல்லை என்று நான் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையாக காண்பித்து நீங்கள் வேறு சபைக்கு போய் சேர்த்துக்கணும். அதானே கரெக்டு? இல்லை வேறு சபையில் நீங்கள் வரீங்கன்னா என்ன காரணமாக இருக்கணும்? அந்த சபையில் சத்தியம் அறிவிக்கப்படலை, வேதத்தின் அடிப்படையில் இல்லை. ஆனபடினாலே இங்கே இருந்தால் நான் வஞ்சிக்கப்பட்டுருவேன், ஆனபடினாலே ஐ எம் சேஞ்சிங் சைட்ஸ் அப்படி வரணும். இல்லை என்று சொன்னால் வெளியிலேருந்து ஒரு மனுஷன் உள்ளே வரானா அவன் சபைக்கு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்? எனக்கு இதுவரை தெரியல, ஆனால் மனம் திரும்பி என்ன பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு இப்படி தான் சைடை சேஞ்ச் பண்ணணும் நம்ம. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் சைட் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் யார்? பச்சோந்திகள். இப்போ இங்கே நடக்குது பாருங்கள், 39:40 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வேதபாரகரில் சிலர் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் ஆண்டவரை எதிர்த்து நின்று தந்திரமான கேள்விகளை அவருக்கு முன்பாக வைத்தவர்கள், அதில் சிலர் அதை கேட்டு போதகரே நன்றாய் சொன்னீர் என்றார்கள். ஏன்? சதுசேயர் வாயை அடைக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டாரு, எங்களுக்கு சாதகமாக இருக்குது, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விதத்தில் இவரை சார்ந்து கொள்ளலாம். ஒரு விதத்தில் ஒரு போதகரை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். எப்படி தான் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதத்தின் அடிப்படையில் அத்தனை காரியங்களும் பேசுகிற மனிதனாக இருந்தால் அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நீங்கள் பின்பற்றி செல்லுங்க. நீங்கள் யாருக்கு பின்னாடி போவீங்க? அவர் கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகிறபடினால் நீங்கள் போக முடியும். இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியம் எனக்கு சாதகமான பதில் கிடைத்து விட்டது என்பதற்காக நீங்கள் போதகரை சேஞ்ச் பண்ணிக்குவேன், நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சபையை சேஞ்ச் பண்ணிக்குவேன், நான் என்னுடைய மார்க்கத்தை சேஞ்ச் பண்ணிக்குவேன், மதத்தை சேஞ்ச் பண்ணிக்குவேன், உங்கள் பேர் என்ன? அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறவங்க பேர் பச்சோதிங்க. அப்படி அன்றைக்கி வேதபாரகர்கள் சிலர் செய்கிறாங்க. வேதபாரகர்கள்னால் யார்? வேதபாரகர்கள் என்றால் ஸ்கிரைப்ஸ் என்று அர்த்தம். அதனால் இன்றைக்கி அச்சடித்து கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும், அவர் இதை மாறுது அப்படியே பிரதி எடுக்க வேண்டும். எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் பார்க்கணும், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது சரியான பிரதி. அப்போ தான் அவர் அதை வெளியிட முடியும். இது முதல் பார்ட். ரெண்டாவது பார்ட் என்ன? இந்த வேதத்தில் ஏதாவது டவுட் இருக்குன்னு எவனாவது கேட்டானா இந்த வேதத்தை வியாக்கியானம் பண்ணி சொல்லிக் கொடுக்குற வேலை யாருடைய வேலை? வேதபாரகருடைய வேலை. அவர் ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் போல் என்ன பண்ணார், அன்றைக்கி பார்க்கப்பட்டார். எல்லாரும் பிரதி எடுக்க முடியாது, எல்லாரும் வியாக்கியானம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரோலில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா அவருக்கு சில காரியங்களே புரியல. யாரை எதிர்க்கிறோம், யாரிடத்துல கேள்வி கேட்கிறோம், யாரை பிடித்து
ரோமர்களிடத்திலே ஒப்பு கொடுக்க பார்க்கிறோம் என்று கூட அறியாதபடிக்கு ஒரு காரியத்தை சதிசெயருக்கு விரோதமாகவும் தங்களுக்கு ஆதரவாகவும் அவர் பேசினதாக எண்ணி என்ன பண்ணுறாங்க, அவரிடத்துல ஓடி வந்து நன்றாய் சொன்னீர் போதகரே என்று. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. வந்துட்டாங்கப்பா, இனி நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க, உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் வசனங்களை அறிந்து நீங்கள் பேசுகிறது சத்தியம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் எந்த நாளிலும் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க போக மாட்டாங்க. 1 யோவானில் அவர் எழுதுகிறார், அவர்கள் நம்ம விட்டு போனார்கள் அல்லவா, அதற்காக கவலைப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தால் நம்மை விட்டு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. அப்போ சபைக்கு வந்து சபையில் பேசப்படுகிறதான காரியங்களும் அதனுடைய முக்கியத்துவம் புரியாதபடினாலே எங்கே போனாலும் அவர்களுக்கு எல்லாம் ஒரே செய்தியாக அது காணப்படுகிறபடினாலே அவர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியவில்லை. ஆனால் பேரோ வேத பாரகர்கள். சரி, 4வதாக பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. 40 வசனம் இப்படி வாசிக்கிறோம். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை, ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவதாய் இல்லை. நீங்கள் அவரிடத்துல வந்து கேள்வி கேட்டுட்டு நீ அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. என்னைக்காக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க, அவரிடத்துல வந்து ஒரு கேள்வியை எழுப்பிட்டு நீங்கள் வந்து கேட்கறக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஓடனாலும் அவர் விட மாட்டார். அதுதான் 41வது வசனத்தில் நடக்குது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் அவர்களை நோக்கி கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? ஏனென்று சொன்னால் வேதபாரகர்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஏசு கிறிஸ்து ஒன்றுமே அப்ஜெக்டே பண்ணல. நான் வந்து தாவீதின் குமாரன் கிடையாது, நீங்கள் எப்படி என்னை அப்படி சொல்லலாம், இது ரொம்ப லீஸ்ட், ஏன்னா ஒரு காடு இல்லை, இது ரொம்ப லீஸ்ட் பொசிஷன், இந்த பொசிஷனை எனக்கு கொடுக்குறீங்க அப்படி சொல்லவே இல்லை. மொத்தம் தாவீதின் குமாரனே இறங்கும் 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 என்று கதறின போது என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அவனை கூட்டு அப்படி தான் சொன்னாங்கல்ல. அப்போ தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆனபடினாலும் ஆண்டவர் அதை அப்ஜெக்ட் பண்ணல. ஆனால் அதை வைத்து ஒரு கேள்வியை அவர்கள் முன்பாக வைக்கிறார். ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னிடத்தில் வந்து கேள்வியை கேட்டீர்கள், அறிந்து கொள்வதற்காக அல்ல, தந்திரமாக என்னை பிடிக்கும்படி அந்த கேள்வியை கேட்டீங்க. இப்போ நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவர்களை நோக்கி கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இது இவருடைய கேள்வி. என்ன கேள்வி? தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள், வியாக்கியானம் பண்ணுகிறார்கள், எல்லாரையும் சொல்ல வைக்கிறார்கள். அது எது வரைக்கும் பரவி இருக்குது? தெருவில் உட்கார்ந்துருக்க ஒரு குருடன் வரைக்கும் பரவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் வருகிறார் என்று சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொல்லி. அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நியூஸு. ஆனால் என்னன்ட்டு போகல, நம்முடைய தெய்வம் நம்மளை ரட்சிக்கிறதற்கு யூதா கோத்திரத்திலே தாவீதின் குடும்பத்தாரில் ஒருவராக வந்திருக்கிறார்னு சொல்கிறதுக்கு மனசு வரல, தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறதற்கு மனது வருகிறது. அப்போ ஒரு பாட்டை மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறாரு. தாவீதின் குமாரன் சொல்லுகிறார்களே, ஆனால் தாவீதோ அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறானே, அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. திஸ் கான்வர்சேஷன் இஸ் அலைவ் to everyone who reads the Bible. இந்த வேதத்தை இந்த நாளில் வாசித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாக காணப்படுகிறதான ஒரு லைவ் கான்வர்சேஷன் இது. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தர் என்னோடு கூட பேசிகிட்டு இருக்கார். கர்த்தர் என்ன பார்த்து கேட்குறார், தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று நான் அவரை நம்புகிறேன் சொல்லுகிறேன் என்றால், தாவீது என்னை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க எப்படி தாவீதுக்கு அவர் குமாரனாக இருக்க முடியும் என்கிற கேள்வியை சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். சரி, இப்போ நச்சின் ஒரு 4 கேள்விகள். 1, இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்கள். இப்போ இயேசுவானவர் வந்து அன்னைக்கு இந்த கேள்வியை அவர்களை பார்த்து, அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டார். இப்போ இயேசுவானவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறங்கி வந்து பேசினார்னா ஒரு நச்சின 4 கேள்வியை நம்மளை பார்த்து கேட்டார்னா, தாவீதின் குமாரன் தாவீதின் குமாரன் கிறிஸ்தவர்கள் அவரை பார்த்து இன்றைக்கி கேட்குறதில்ல, கூப்பிட்றதில்ல. அப்படி கூப்பிட்றீங்க இல்லைல்ல? என்ன கூப்பிடுவாங்க? அவங்க தாங்க அறிந்திருக்கிற வகையிலே கூப்பிடுவாங்க. அதிகமாக இயேசு கிறிஸ்தவர்கள் கொடுக்குற டைட்டில் என்ன? தேவனுடைய குமாரன். அப்படி தானே? ரட்சகர், மீட்பர் எல்லாவற்றையும் தாண்டி மெயினாக கொடுக்குற டைட்டில் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் என்கிற டைட்டில் கொடுப்பாங்க. அப்போ இயேசுவானவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்வர்சேஷனை நம்மோடு கூட நடத்தினால் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் இதே தான். எப்படின்னா, இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்கள், வேதம் அவரை
மகாதேவன் என்று சொல்லி இருக்க அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பது எப்படி? தேவனுடைய குமாரன் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்றைக்கு தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் தாவீதோ அவரை தன்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்கும்பொழுது அவர் தாவீதின் குமாரனாக இருப்பது எப்படி அப்படின்னு சொன்னால் சிந்திக்க சொல்கிறாரு. நான் தாவீதின் குமாரனாக இருக்கலாம் மனுஷனா, ஆனால் தாவீதினுடைய ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? தாவீதினுடைய ஆண்டவர்னா தாவீதினுடைய தெய்வம்னு அர்த்தம். தாவீதை ரூல் பண்ணுறவர்னு அர்த்தம். தாவீது நம்புகிற தெய்வம் என்ற அர்த்தம். அப்போ அது எப்படி அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்குறாரு. அதான் இன்றைக்கி நம்மளையும் பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து, டினாமினேஷன் அடிப்படையில் இல்லாதபடி எல்லாரிடத்திலும் கேட்கிற கேள்வி, இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்கள். சரி சரி, ரொம்ப நல்லது. வேதம் அவரை மகாதேவன் என்று சொல்லியிருக்கேன். ஏன்னா மகாதேவனுக்கு குமாரன் இருக்கலாம், ஆனால் மகாதேவனுக்கு அப்பா இருக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வேதத்தினுடைய கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்கள். சரி, சுவிசேஷ புஸ்தகம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் வேதம், அதே வேதம் அவரை மகாதேவன் என்று தீத்து 2:13 சொல்லி இருக்க அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பது எப்படி என்பது அவருடைய கேள்வி. சரியா? ரெண்டாவது கேள்வி, இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்கள். சரி, வேதம் அவரை மெய்யான தேவன் என்று சொல்லி இருக்க அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பது எப்படி? 1 யோவான் 5:20 சொல்லுகிறது. இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று மாத்திரம் சொல்லாமல் இயேசுவானவரை மெய்யான தேவன் என்று சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்லாமல் இவரே மெய்யான தேவன் என்று சொல்லுகிறது. அப்போ மெய்யான தேவனுக்கு குமாரன் இருக்கலாம், ஆனால் மெய்யான தேவனுக்கு ஒரு அப்பா இருக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மெய்யான தேவன்னா ஒருத்தர்னு அர்த்தம், மகாதேவன்னா ஒருத்தர்னு அர்த்தம். அப்போ மகாதேவனுக்கு அப்பா இருக்க முடியாது, மகாதேவனுக்கு பிள்ளை இருக்கலாம். அப்போ மகாதேவனுடைய பிள்ளை, மெய்யான தேவனுடைய பிள்ளை என்று என்னை சொல்லுகிறீர்களே, அப்போ மகாதேவனுக்கு எப்படி மகாதேவன் என்று எப்படி வேதம் என்னை சொல்ல முடியும் என்பதுதான் அவருடைய கேள்வி. மூணாவது கேள்வி, இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? வேதம் அவரை சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லி இருக்க அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பது எப்படி? ரோமர் 9:5 இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று மாத்திரம் சொல்லாமல் கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார் என்று மாத்திரம் சொல்லாமல் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று கிறிஸ்துவை ரோமர் 9:5 சொல்லுகிறது. கேள்வி என்னவென்று சொன்னால், சர்வத்திற்கும் மேலான ஒரு தேவனுக்கு குமாரன் இருக்கலாம். ஏன்னா அவர் உண்டாக்கி இருக்கலாம் குமாரன், அவர் படைத்திருந்தால் குமாரன், அவர் தத்து எடுத்திருந்தால் குமாரன். அப்படி சர்வத்திற்கு மேலான தேவனுக்கு குமாரன் இருக்கலாம். ஆனால் சர்வத்திற்கு மேலான தேவனுக்கு எப்படி பிதா இருக்க முடியும்? என்னை வேதம் சர்வத்திற்கு மேலான தேவன் என்று சொல்லுகிறதே, நான் தேவனுடைய குமாரனாக இருப்பது எப்படி என்று கிறிஸ்தவர்கள் தான் பதில் சொல்லணும். கேள்வி அது. நான்காவது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்கள். நல்லது. வேதம் அவரை நித்திய பிதா என்று சொல்லியிருக்க ஏசாயா 9:6 சொல்லுகிறது. வேதம் அவரை நித்திய பிதா என்று சொல்லியிருக்க அவர் தேவனுடைய குமாரனாக இருப்பது எப்படி? அப்போ நித்திய பிதாவுக்கு குமாரன் இருக்கலாம், ஆனால் நித்திய பிதாவுக்கு பிதா இருக்க முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ கேள்வி இதுதான், என்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் தாவீது என்னை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க தாவீதுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்ற கேள்வி இல்லை. அதனுடைய இன்டர்பிரட்டேஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த 4 கேள்விகள். இன்னும் நிறைய கேள்விகளை கொண்டு போயிட்டே இருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்பதனுடைய அர்த்தம் அவர் மனிதனாய் காணப்பட்டார் என்கிறதுனால் சொல்லப்படுகிற வார்த்தை. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சரீரம் என்பதற்காக சொல்லப்படுகிற வார்த்தையை ஒழிய அவரை அன்றி மெய்யான தேவனோ, அவரை அன்றி மகா தேவனோ, அவரை அன்றி சர்வத்திற்கு மேலான தேவனோ, அவரை அன்றி நித்திய பிதா என்று வேறொருவரோ இல்லை என்பதுதான் இயேசுவானவர் அவர்களை பார்த்து கேட்டதான கேள்வி. இன்னைக்கு தூங்கிட்டே இருந்தாலும் உங்களையும் என்னையும் பார்த்து, கிறிஸ்தவத்தை பார்த்து கேட்கிறதான அதே கேள்விதான். பதிலை நீங்கள் தான் சொல்லணும். ஆண்டவரே, நீ தாவீதின் குமாரன் மட்டும்தான், தாவீதிற்கு ஆண்டவர் கிடையாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இல்லை என்று சொன்னால் நீ தேவனுடைய குமாரன் மாத்திரமே, நீ தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டு போங்க. அதுக்கப்புறம் அவரையும் அதற்கு பின்பாக வருகிற நாட்களில் சந்தித்து கொள்ளுங்க. நசுக்கி போடுகிற கல்லாக அந்த நாளில் இந்த ஊமையின்படி அவர் காணப்படுவார். அப்போ கர்த்தருடைய ஆலோசனையானது அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவரால் கொடுக்கப்பட்டது. அதான் 45வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும். 45வது வசனம், பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி. ஏன் இந்த வசனம் அப்படி காணப்படுது? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஜனங்களை பார்த்துலாம் கேட்கணும், சொல்லணும். ஆனால்
ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஏன்னா ஆலோசனை என்பது யாருக்கு கொடுக்கப்படும்? ஆலோசனை என்பது பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஆலோசனை என்பது பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்படும். அவருடைய ஜனத்துக்கு தான் கொடுக்கப்படும். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். கேட்காதவர்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிறது நாய்களுக்கு முன்பாக பரிசுத்தமானதை போடுகிறதும் பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடுகிறதற்கும் சமம். ஆண்டவருக்கு தெரியும் பெருங்கூட்டம் எனக்கு பின்னாடி வந்திருக்கு, ஆனாலும் யார் கேட்பாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதை நம்ம பார்த்து முடிப்போம். 46வது வசனம். நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி என்று சொல்லி அவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய கேள்வி, நீண்ட ஆடைகளை தரித்து கொண்டிருப்பது தவறா? நீண்ட ஆடைகளை தரித்து கொண்டிருப்பது தவறா? என்ன நினைக்கிறீங்க? தவறு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீண்ட ஆடைகள் எதற்காக அந்த நாளில் மெய்ப்பர்களால் போடப்பட்டது, ஆசாரியர்களால். அதற்கு பின்பு மெய்ப்பர்கள் ஏன் போட்டாங்க? வெளியில் போனால் தெரிய வேண்டும் இவர்கள் மெய்ப்பர்கள், இவர் பாஸ்டர்னு தெரியணும். ஏன் தெரியணும்? ஷாலோம் ஷலோம் அலைக்கும் வணக்கம் அப்படி சொல்கிறதுக்கா? எதுக்குன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரியர்களுடைய வாயில் வேதத்தை தேடுவாங்க. நீங்கள் நீண்ட அங்கேயே போட்டுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், நான் வேதத்தை இன்றைக்கி தெரியாமல் இன்றைக்கி எடுத்து வாசித்தேன், இதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ நீண்ட அங்கிகளை போட்டுக்கொண்டு திரிகிறது தவறல்ல. ஏன் என்று சொன்னால், ஏன் அப்படிப்பட்ட பாரம்பரியமெல்லாம் வந்தது என்று சொன்னால், அவர்களை பார்த்தா தெரியணும், இவர்கிட்ட போனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும், ஆண்டவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியும், எனக்கு புரியாத காரியங்களை சொல்லிக் கொடுப்பாரு, வேதத்தை நான் அறிய முடியும் என்பதற்காக போடப்பட்டது. சரி, வந்தனங்களை செலுத்துவதும் வந்தனங்களை அடைவதும் தவறா? குட் மார்னிங் சொல்கிறதும் குட் மார்னிங் திரும்பவும் சொல்கிறதும் முடிஞ்சவொன்னே ப்ரைஸ் லாட் சொல்கிறதும் ப்ரைஸ் லாட் சொல்கிறதும் தவறா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தப்பா? வந்தனங்களை சொல்வதும் வந்தனங்களை அடைவதும் தவறல்ல. ஜெபாலயங்களிலே முதன்மையான ஆசனங்களிலே உட்கார விரும்புவது தவறா? எனக்கு முன்னாடி உட்கார்ந்தா தான் சந்தோஷம், முன்னாடி உட்கார்ந்தா தான் பேசுறதெல்லாம் கேட்குது, முன்னாடி உட்கார்ந்தா தான் பார்த்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. முன்னாடி உட்கார்றது சிலருக்கு இயல்பு, பல காரணங்கள் காணப்படலாம். முன்பாக அமர விரும்புவது பார்த்திங்கன்னா தவறு கிடையாது. விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்க விரும்புவது தவறா? முன்னாடி போனால் சாப்பாடு கிடைக்கல, டக்குன்னு முன்னாடி பந்திக்கு முந்து, அதுக்கு தான் இவர் தப்பு, அது வேறு மீனிங்கில் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னார் ஒரு நாள். சரி, ஓகே, பந்திக்கு முந்து அது முன்னாடி போய்ட்டு சாப்பிடு. அப்போ விருந்துகளில் முதன்மையான இருக்குங்களை விரும்புவது தப்பா அப்படின்னா அப்படி அல்ல. இப்போ ஆண்டவர் இவைகளை குறித்து பேசலை, ஆனால் இவைகளை தங்களுடைய சுய மேன்மைக்காகவும் மனுஷர் பார்வைக்காகவும் செய்ய விரும்பினால், நீண்ட அங்கேயே போட்டால் சும்மா மூஞ்ச திருப்பிட்டு போகிறோன்னு அன்னைக்கு பார்த்து இப்படி சொல்கிறோம் அப்படின்றதுக்காக நீண்ட அங்கேயே போடக்கூடாது. முதன்மையான இடங்களில் உட்கார்ந்தா பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க மதிப்பாங்க, ஆனபடியினால் அல்ல. அப்போ இவைகளெல்லாம் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறது என்ன? வேதபாரகர்கள் இதை விரும்பி இதை செய்கிறாங்க. எதற்காக இந்த பாரம்பரியம் வந்தது என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். ஆனபடினால் அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு பாஸ்டராக ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்காக பயப்படாதீங்க. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தைகள் என்பதற்காக நீங்கள் நடுங்கணும். அவரை மதிக்கணுமே ஒழிய அவர் பாஸ்டர் அப்படின்றதுக்காக அல்ல. அடுத்து 47வது வசனம். விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அழைக்கப்பட்டிருக்கான். வேதபாரகனாக வேத வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதற்காக நீங்கள் சபை அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஆபத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் வியாக்கியானம் பண்ணுகிறதான காரியம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் அதிக ஆக்கினை வரும். அதனால தான் டைட்டில் என்ன இன்றைக்கி, அழைக்கப்படாமல் ஆபத்தை தெரிந்து கொள்ளாதீர்கள். இஃப் யூ நீட் டு ஃபேஸ் இட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் அல்லவா? அப்போ விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து நீண்ட ஜபம் பண்ணுவது தவறா? ஷார்ட்டாக தான் ஜபம் பண்ணணுமோ, நீண்ட ஜபம் பண்ணுறது தவறா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, ஜப வீராங்கனைகள் ஜப வீரர்கள் தானே, நாங்கள் இதுக்கெல்லாம் தெரிஞ்சு தான் ஜபமே பண்ணுறதில்ல அப்படின்னு 2-3 பேர் இருக்கீங்க இல்லை? நீண்ட ஜபம் பண்ணுவது தவறா?
நிச்சயமாக தவறு கிடையாது. அது எப்படி நீண்ட ஜெபம் பண்ணுறது தவறாகும்? அவர் என்ன சொன்னார்? பார்வைக்கு நீண்ட ஜெபம். நிறைய பேர் பார்க்குறாங்க, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டா ரொம்ப சின்னதாக ஜெபம் பண்ண மாதிரியே தெரில அப்படின்னு நினைக்கிறவங்க. நீண்ட ஜெபம், நிறைய வசனங்களை போட்டு ஜெபிக்கிறதான ஜெபம், அந்த ஜெபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது இல்லை? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ண முடியும்? மதிக்க முடியும். அவர்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், சூப்பராக ஜெபம் பண்ணுறீங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணால் நடக்கும், அப்படி தானே? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுறான் பாருங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? கஷ்டம் தான், பார்க்கலாம். விதவைகளின் வீடுகளை பட்சித்து, அர்த்தம் என்ன? விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறேன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, யாராவது சொல்ல முடியுமா? இல்லைன்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறேன்னா என்ன? விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறது. விதவை என்பதன் அர்த்தம் புருஷனை இழந்தவள் அல்லது நாயகனை இழந்தவள் அப்படின்னு அர்த்தம். அவள் நாயகி அப்படின்னு சொன்னால், மணவாட்டி என்று சொன்னால் மணவாளன் உடையவள். புருஷனை இழந்தவள், நாயகியை இழந்தவள்னு அர்த்தம். ஆவிக்குரிய ஞான அர்த்தம் என்ன அதற்கு? இது வந்து உலகத்தினுடைய பார்வை. புருஷன் இல்லைன்னா விதவை சொல்கிறோம் இல்லையா, விடோ. அதே ஒரு ஞான அர்த்தம் உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் காணப்படுகிறதான அந்த மீனிங்கை வச்சு ஆண்டவர் பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த மீனிங்கை வச்சு பேசினா இதுக்கு என்ன அர்த்தம்? விதவைகளுடைய இன்ஹெரிட்டன்ஸை, புருஷன் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, அப்போ அந்த இன்ஹெரிட்டன்ஸை எடுக்கிறதுக்காக, ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறதுக்காக என்று சொல்லி அர்த்தம். அப்போ விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறார்கள்னா நேரடியான அர்த்தம் அவர்களுடைய சொத்தை அபகரிக்கிறதான காரியம், அதை வேதபாரர்கள் செய்கிறார்கள், அது அர்த்தம் கிடையாது. ஆனால் அவர் ஆவிக்குரிய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ விதவை என்பதனுடைய ஞான அர்த்தம் என்னன்னு சொன்னால், தன் நாயகனை அறியாத ஆத்துமா. இன் அதர் டேர்ம்ஸ், தேவன் அற்ற ஜனம். தேவனை யாருன்னு தெரியாமல் வாழ்கிற எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, தேவன்னா யாருன்னு கேட்பாங்க. அப்போ அதே போல் இந்த விதவை என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தன் நாயகனை அறியாத ஒரு ஆத்துமா அல்லது தேவனற்றவர்கள் என்ற அர்த்தம். அவர்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அவர்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னா, கரெக்டு, தேவன் யாருன்னு கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் முதலாவது காரியம். அவர்களுடைய ஆத்துமாவின் நாயகரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி, அதாவது மெய்யான தேவனை அவர்களுக்கு அறிவித்து, அவரோடு அவர்களுடைய ஆத்துமா பிணைக்கப்பட, இணைக்கப்பட, ஐக்கியப்பட அவர்களுக்கு என்ன பண்ணணும்? அவரை அறிவித்து அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது தான் இவர்கள் ஆத்துமாவுக்கு செய்கிறதான என்னது? முதல் உதவி, ஃபஸ்ட் எய்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அப்போ இவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆகாரம் இல்லைன்னா ஆகாரம் கொடுக்கலாம், பராமரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனா வீடுகளுக்கு நீ செய்யலாம், இந்த ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஹெல்ப் பண்ணலாம், கொஞ்சம் பைசா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலுதவி கிடையாது. முதலுதவி என்னென்னா, அவர்களுடைய ஆத்துமாவினுடைய நாயகன் யார் என்பதை நீங்கள் அறிமுகப்படுத்துவது, அவர்களை உண்டாக்கின தெய்வத்தை, அவங்களுடைய ரட்சகரை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான் செய்கிறதான முதலுதவி. இதை செய்கிறதற்கு வேதபாரர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இவர்களோ விதவைகளுடைய வீடுகளை, அதாவது அவருடைய ஆத்துமாக்களை, அவருடைய வாழ்க்கையை பட்சிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்றேன். பி மாஸ்தரை, அது பிரயோஜனமாக இருக்கும், தயவு செய்து பார்ப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 1-4, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். நமக்கு என்ன எது இன்றைக்கி நியாயப்பிரமாணம்? நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் லான்னு போட்டிருக்கோம். இதில் பார்த்தா ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் தான். நமக்கு இன்றைக்கி நியாயப்பிரமாணம் அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த பைபிள் தான். அப்போ பைபிளை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? இப்போ இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேத வாக்கியங்களை அறிந்த உங்களை இந்த வேத வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம், உங்களை ரூல் பண்ணிகிட்ருக்கோம். மரித்தாச்சு ஒரு மனுஷன், தேவ மனுஷனாக வாழ்ந்து அவன் என்ன பண்ணான்? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை வந்து அவனுடைய ரூலராக, ஆண்டவராக காணப்படும், நாயகனாக காணப்படும். ஆனால் அந்த மனுஷன் மறிச்சிட்டானா, இந்த வார்த்தை மறிக்காது. மனுஷன் மறிதுனா அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் இந்த வார்த்தை அவனை கட்டுப்படுத்துமா? நீங்கள் தான் சொல்லுங்கள். ஒரு மனுஷன் மறித்துட்டான், அவனை வந்து இந்த வேத வசனம் கட்டுப்படுத்துமா? சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, ஒரு மனுஷன் மறித்தானா அவனுடைய ஆவி பிரியும், அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இந்த வேத வசனம் அவனை கட்டுப்படுத்தாது. அடுத்து அவன் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்க போகிறான். உயிர்த்தெழுந்திருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திரும்ப என்ன, இவன் உயிர்த்தெழுந்து விட்டபடினாலே முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் காணப்பட்டான். இந்த வேத வசனத்தின்படி விசுவாசித்து மறித்தவன் என்று அர்த்தம்.
இரண்டாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக எழுந்திருக்கிறான்னா அழிக்கப்பட போகிறான். அப்போ இந்த வேத வசனத்தை இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளாமல் நாயகனை அறியாமல் வாழ்ந்து விட்டு மறிக்கிற ஸ்திரீக்கு சமமாய் காணப்படுது. ஆனபடினால் உயிர்த்தெழுதல்ல அவன் உயிர்த்தெழுந்தபடினாலே இந்த வசனம் அவனை நியாயம் தீர்க்கும். நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடைய பேசுகிறேன். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் அவளுடைய புருஷனாக இருக்கிறான். அந்த ஆத்மாவுடைய புருஷன் அர்த்தம் நாயகன். அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலை. இது இந்த உலகத்தினுடைய காரியம். புருஷன் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ண முடியாது? வேறொருவனை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரி. அதே நேரத்தில் புருஷன் மரித்த பின்பு வேறொருவனை விவாகம் பண்ணினா விபச்சாரி கிடையாது. இது உலகத்தினுடைய நீதி, சட்டத்தின்படி அதுதான், வேதத்தின்படி அதுதான். சரி, அப்படி இருக்கும்போது 4ஆம் வசனம், அப்படி போல இதை வைத்து ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும், எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாயகன், ஒரு புருஷன் உண்டு. அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த வேத வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த வேத பிரமாணத்தை உண்மையாய் அறிந்தீர்கள் என்றால் இது யாரை காண்பித்து கொடுக்கிறது என்று சொன்னால் மெய்யான கிறிஸ்து யார், மெய்யான நாயகர் யார் என்பதை இந்த நிழல் காண்பித்து கொடுக்கிறது. இதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்க. இந்த நிழலை உண்மையாய் அறிந்தவன் நிஜம் வந்த பிறகு என்ன பண்ணுவான்? நான் நிழலுக்கு பின்பாக போக மாட்டேன், என்னுடைய உண்மையான நாயகனுக்கு பின்பாக, என்னுடைய தெய்வத்துக்கு பின்பாக போவேன் என்று சொல்லி இந்த ஆத்மாவானது அவரை பற்றி கொள்ளும். அவர் என்ன சொல்றாரு? நீங்க முன்னாடி இன்னொருவன் உடையவர்களாக நீங்கள் காணப்பட்டீர்கள், இன்னொருவன் உங்களுடைய ஆத்மாவின் ஆண்டவனாக காணப்பட்டான். ஆனால் அது சொல்கிறது என்னன்னே உங்களுக்கு புரியல, நீங்கள் அதுதான் ஒரிஜினல்னு அதையே பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். அர்த்தம் என்னென்னா, நியாயப்பிரமாணமே உங்களுக்கு கிடையாது என்று சொல்ல வரல. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், கிறிஸ்துவுக்கு உடையவர்களாக, கிறிஸ்து யார் என்பதை அறிந்து அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மனவாட்டிகளாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையில் தான் 2 கொரிந்தியர் 11:2 அவர் சொன்னார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதே இல்லஸ்ட்ரேஷன் தான். என்ன தான் சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்காக உங்களுடைய ஆத்மா ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரே தெய்வம் உங்களை உண்டாக்கினார். அந்த தெய்வம் உங்களுடைய ஆத்மாவை மீட்கும்படியாய் தன்னையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் யார் என்று சொன்னால் கிறிஸ்து. உங்களுடைய ஒரே நாயகன் யார் என்று சொன்னால் கிறிஸ்து என்று சொல்லி அந்த இல்லஸ்ட்ரேட் பண்ணுறார். அவர் வேற ஒன்றும் கிடையாது. அது சரி, ஊழியம் செய்வதை இதுதான் பார்த்திங்கன்னா விதவைகளுக்கு யாரை அறிமுகப்படுத்தணும்? அவர்களுடைய தெய்வத்தை அறிமுகப்படுத்தணும். அதுதான் விதவை என்கிறதான அந்த வார்த்தையினுடைய உட்கருத்தும் பொருளும் ஞானார்த்தமும் அதுதான். சரி, ஊழியம் செய்வதை தெரிந்து கொள்வது தவறா? நம்ம ஊழியத்தில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, வேத பாரகனாக இருக்கிறது இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ஊழியத்தை தெரிந்து கொள்வது தவறா, போதிப்பது தவறா, அல்லது தலைமைத்துவம் ஒரு லீடராக ஒரு இடத்துல வருகிறது தவறா, வேத பாரகராக இருப்பது தவறா? ஏன் அப்படின்னு சொன்னால், அப்படி வசனம் சொல்லுதே, எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழைக்கப்படாமல் வேத பாரகனாக இருக்க முடியுமா? அழைக்கப்படாமல் வேத பாரகனாக இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? அழைக்கப்படாமல் வேத பாரகனாக இருக்கலாம். ஏன் இருக்க முடியாது? என்ன பிரச்சனை? இப்போ ஒருத்தன் அழைக்கப்படாமல் இந்த வேதத்தை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவனால் பேச முடியாதா? இங்கே வந்து பேசுகிறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, வேத வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வியாக்கியானம் பண்ணுறீங்க. அழைக்கப்படாத ஒருத்தன் அதே காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் ஏன் செய்ய முடியாது? இருக்க முடியும். ஆனால் வேதத்தை புரட்ட அது ஏதுவாயிருக்கும். ஏன்னா அவன் வேதத்தை புரட்டுறானா என்னன்னு யாருக்கும் ஏன் தெரியாது? ஏன் தெரியாதுன்னா, அவன் எதை புரட்டுறானோ அதை எடுத்து வாசிக்கிறது கிடையாது. ஓ, இது இப்படி தான் இருக்குது, இவன் இவ்வண்ணமாய் இதை புரட்டுகிறான், இல்லை இவ்வண்ணமாய் சரியாக சொல்லுகிறான்ட்டு அறிகிறதற்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஜட்ஜிக்கிட்டெல்லாம் போக முடியாது. ஏற்கனவே எழுதியிருக்கிற காரியங்களை வாசித்து, இந்த சபையிலே இவ்வண்ணமாய் இதை புரட்டுகிறார்கள், அந்த சபையிலே இவ்வண்ணமாய் எதை புரட்டுகிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும்? இந்த காரியத்தை அறியணும். அப்போ வேத பாரகனா அழைக்கப்படாமல் இருக்க முடியுமானா இருக்க முடியும். அழைக்கப்படாமல் ஆசாரியனாக இருக்க முடியுமா?
அழைக்கப்படாமல் ஆசாரியனாக இருக்க முடியுமா? சரி, அழைக்கப்படாமல் கிறிஸ்தவனாக இருக்க முடியுமா? முடியும். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, அப்போஸ்தலரில் நீங்கள் வாசிப்பீங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார். 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று அப்படின்னு சொன்னால் பில்டிங்குள்ளே சேர்க்கப்பட்டாங்க, அந்த கூடுகைக்குள்ளே சேர்க்கப்பட்டாங்க. 2வது ஞான அர்த்தம் என்னென்னா, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்க முடியும். ஆனால் பில்டிங்குள்ளாக கூடுகைக்குள்ளே யார் வேணால் வர முடியும். புரியுதா இல்லையா? ஆனால் வெளியில் பார்க்குறது கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் கூடுகைக்குள்ளே வருகிறத, கூட்டத்துக்குள் வருகிறத, பில்டிங்குள்ளே வருகிறத எல்லாம் பார்க்க முடியும். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்பது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள், பிணைக்கப்பட்டார்கள், ஐக்கியப்பட்டார்கள் என்று அர்த்தம். அப்போ ஒருவன் அழைக்கப்படாமல் ஆசாரியனாக இருக்க முடியுமானா நிச்சயமாக இருக்க முடியும். அழைக்கப்படாமல் ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருக்க முடியுமானா இருக்க முடியும். ஆசாரியன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், கிறிஸ்தவன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். ஏன்னா பேர் கிறிஸ்தவ பேராக இருக்குது, அந்த பேர் வேறு பைபிளில் வேறு இருக்குது இல்லை? அப்போ அழைக்கப்படாமல் கிறிஸ்தவனாக, அழைக்கப்படாமல் ஆசாரியனாக இருக்க முடியும். எபிரேயர் 5:4 எப்படி வாசிக்கிறோம், மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது. இப்போ அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்திற்குள் அழைக்கப்பட்ட அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் லேவி. பிரித்தெடுக்கப்பட்ட லேவி என்கிற கூட்டத்துக்குள் காணப்படுகிறதான இன்னொரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் ஆரோனுடைய குடும்பத்தை. அப்போ அப்படி ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதற்கு பிரித்தெடுக்கிறார். இப்போ அழைக்கப்படாமல் ஆரோனுடைய ஸ்தானம் எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு ஒரு மனுஷன் கேட்க முடியுமா? கேட்டாங்க வேதத்தில். ஆரோன் மட்டும்தானா அப்படின்னு கேட்டார்கள். அதனுடையனா ஆண்டவர் என்ன பண்ணார், சரி இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடலான்ட்டு ஆரோனையும் கோல் எடுத்துகிட்டு வர சொன்னார், சொன்னவர்களையும் கோல் எடுத்துகிட்டு வர சொன்னார். ஆரோனுடைய துளிர்த்த கோல் வந்து துளிர்த்தது. அப்போ ஆண்டவர் ப்ரூவ் பண்ணாரே, வந்தான், அழைக்கப்படாமல் நீங்கள் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சொல்லிவிட்டு விடலை. இந்த கோல் எடுத்து எங்கே வையே, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வையே. வர்றவங்களுக்குலாம் தெரியும் அர்த்தம் என்ன, இன்றைக்கி வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கும் தெரியணும். அப்போ அழைக்கப்படாமல் ஆசாரியனாக இருக்க முடியுமா, போதகனாக இருக்க முடியுமா? தாராளமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் அவர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்கு தெரியும் யாரை அழைத்திருக்கிறார், யாரை என்னென்ன வேலைகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அழைக்கப்படாமல் போதகராக இருக்க முடியுமானா இருக்க முடியும். ஆனால் அதிக ஆக்கினையிலேருந்து என்ன பண்ண முடியாது, அழைக்கப்படாமல் தப்பவே முடியாது. அதுதான் யாக்கோபு 3:1 சொல்கிறது, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. அப்போ எல்லாரும் போதிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டு விட்டு, எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அழைக்கப்பட்டு விட்டு, எதற்காக அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து நீங்கள் போதகராகாதீங்க அப்படின்னு சொல்லணும்? என்ன அப்படின்னா, போதகனாக அழைக்கப்பட்டா உனக்கு என்ன தெரியணும், நீ என்ன ரோல் பண்ணுறன்னு தெரியணும், உனக்கு என்ன ரோல் இன்றைக்கி அப்படின்றது தெரியணும். நான் ஆரம்பத்தில் சொன்னதான், அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நான் எடுக்கிறதா இருந்தேன், நான் அவேர்னஸில் பெற்றோர் பிள்ளைகளை குறித்து எடுக்கிறதா இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி செய்தி இப்படி காணப்பட்டபடினால நான் என்ன பண்ணேன், அதை ஊழியத்தை குறித்து நான் மாற்றிக்கொண்டேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக. அப்போ அழைக்கப்படாமல் எப்படி ஊழியத்தை, எந்த ஊழியத்தை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், செய்யலாம் என்பதை போல போதகர் என்கிற ஊழியத்தையும் அழைக்கப்படாமல் நம்ம செய்வோம் என்று சொன்னால் அது அதிக ஆக்கினையை கொண்டு வரும். அப்போ எப்படி தான் செய்யணும், வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் என்ன பண்ணணும், போதிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க முடியும். இங்கே இருந்தாலும் சரி, அங்கே கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறாரு பக்கத்தில் நீங்கள் அவருக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த மூமெண்ட் ஒரு உபதேசியர் ஆகிடுறீங்க, டீச்சர் ஆகிடுறீங்க. அப்படி தான் நீங்கள் போதிக்கணும், வேதத்தின் அடிப்படையில் தான் போதிக்கணும். இல்லை என்றால் அதிக ஆக்கினையை கொண்டு வரும் என்று சொல்லுகிறது. அழைக்கப்படாமல் தன்னை ஊழியனாக காண்பித்து கொள்ளுகிறவனை கண்டுபிடிப்பது எப்படி? புக் போட்டுருமா? சரி, சும்மா சொல்கிறேன். நான் சில வசனங்களை காண்பித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 23 சில காரியங்கள் தான். நீங்கள் வேதத்தை முழுவதும் வாசிக்கும் போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை இனம் கண்டு கொள்ள முடியுமே ஒழிய லிஸ்ட் பண்ணி இப்படிலாம் இருந்தால் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லும் போது ஒரு பிரசங்கத்தில் சில காரியங்களை தான் குறிப்பிட்டு காண்பிப்பாரே ஒழிய, நீங்கள் வேதத்தை வாசிக்காதபடி நீங்கள் உங்களை வஞ்சிக்கிறவர்களை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது, ஏமாந்து விடுவீர்கள். ஆனபடினால் வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க, புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 23 2, 3, 4 வேதபாரகரும் பரிசேயரும்
மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அர்த்தம் என்ன? அவர் அழைத்தாலும் அழைக்கலனாலும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றாலும் பெறலனாலும், இவர்கள் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னா மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சிட்டு இருக்கிறது இவங்க தான். பேசுகிறத கேட்குறதான மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. ரொம்ப லக்ஸுரி. எல்லாருக்கும் வந்து என்ன கிடையாது? எல்லார் கையிலையும் வேதம் கிடையாது. அப்போ இவர்கள் மோசேயினுடைய ஆகமத்தை கையில் வைத்திருக்கிறாங்க, மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க, மோசேயினுடைய அதிகாரத்தின்படி என்ன பண்ணுறாங்க? அந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க? வாசிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறவை யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். இதை அப்படியே வாசித்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? இதை அப்படியே கை கொள்ளுங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள், அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் அப்படின்னா அப்படியே வாசிக்கும் போது மோசேயினுடைய வார்த்தை, தேவன் ஏற்கனவே மோசேயின் மூலமாக தந்த வார்த்தை. ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல, அந்த டைமில் நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிங்க. அது உண்மையிலே வேதத்தின் அடிப்படையிலான இன்டர்பிரிட்டேஷன் விளக்கமாக இருந்தால் நல்லது. இல்லை என்று சொன்னால் மோசேயினுடைய ஆகமத்தோடு கூட இவங்களும் சில எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, அவர்கள் கை கொள்ளும்படி, நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, கை கொள்ளுங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அப்போ இதை ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா மோசே இப்படிலாம் சொல்லியிருக்கார், தேவன் இப்படிலாம் சொல்லியிருக்கார் பைபிளில் தெரியுமா அப்படின்னு கேட்குற வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்படி சொல்லியிருக்காரு, நீ எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இருக்குது. ஆனால் நீ மட்டும் செய்யணும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்தது? அதில் இதை எடுத்துக்கிறான், இதை பயன்படுத்திக்கிறான், அதிகாரியாக மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை காண்பித்துக்கிறான். ஆனால் இதுக்கு சர்வெண்ட்டாக, இந்த வார்த்தைக்கு சர்வெண்ட்டாக தன்னை என்ன பண்ண மாட்டேன்றான்? அவன் தன்னுடைய கேரக்டரை மறந்துட்டான், ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஆக்ட் பண்ணுறான். அப்போ பாஸ்டர்ஸ்க்கு ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவருடைய வார்த்தைகள் இது. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதபடி இவர்கள் மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை, நீ இது இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். தங்களுடைய காரியம் என்று வரும்பொழுது தாங்க இதை செய்ய மாட்டாங்க, மற்றவர்களை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த காரியத்துக்கு ஏற்கனவே கீழ்ப்படிந்திருக்கணும். உங்களை எல்லாம் ஞானஸ்தானம் எடுங்க, பைபிளில் எப்படி போட்டிருக்கு, ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? நான் கீழ்ப்படிந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். முதலாவது நான் என்னை தாழ்த்தி நான் எடுத்திருந்தா நான் உங்களை பார்த்து சொல்லலாம், இல்லை பைபிளில் எப்படி போட்டிருக்கு, இதனுடைய அர்த்தம் இது, நீங்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லலாம். நான் எடுக்க மாட்டேன், ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, அதுபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பேர் என்ன வைக்கலாம்? நீங்கள் மாய்மாலக்காரன் வைக்கலாம்ல. அதுதான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வச்சார். சரியா? அப்போ நம்மளை பார்த்தோம் அதே வார்த்தை தான், நாங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன், இப்படியே செய்யணும். ஆனால் நான் அப்படின்னு வரும்போது, எனக்குன்னு வரும்போது இதை வந்து கஷ்டமாக இருக்குது, சுமப்பதற்கு அரியதாய் காணப்படுது, அதனால் நீ சுமந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே வைக்கிறதான காரியம். இவர்கள் என்னன்னா அழைக்கப்படாதபடிக்கு ஊழியக்காரர்களாக தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள். இது அடுத்ததாக மத்தேயு 23 5 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இவர்கள் என்ன பண்ணுகிறாங்க அடுத்தது அப்படின்னா, மனுஷருடைய பார்வைக்காக ஊழியம் பண்ணுறாங்க, தேவனுக்குரியதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான கணம் அதை வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், என்னென்னா நீங்கள் பிதான்னு கூப்பிடாத, குருன்னு கூப்பிடாத அப்படின்லாம் இருக்கும். அர்த்தம் என்னென்னா, பிதா என்பது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிக்கிற, அதாவது தேவனை மட்டுமே குறிக்கிறதான வார்த்தை. குரு என்பது அவரை மட்டுமே குறிக்கிறதான வார்த்தை. அதனால குருன்னு யாரையும் சொல்லக்கூடாதா, ரபின்னு யாரையும் சொல்லக்கூடாதா, பாஸ்டர்னு யாரையும் சொல்லக்கூடாதா? பாஸ்டர்னு உங்களை நடத்துகிறவங்கள நீங்கள் சொல்லலாம், குருன்னு உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லலாம், உங்களை பெற்றெடுத்ததானே உங்கள் அப்பாவை நீங்கள் அப்பான்னு பிதான்னு சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் ஒன்று காணப்படுது பாருங்க, அதாவது நம்மளை எல்லாம் உண்டாக்கினார் என்பதனாலே பிதா என்று அழைக்கப்படுகிறார் அல்லவா, அதை தூக்கி உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு நான் வந்து பாஸ்டரா மெய்ப்பனா நான் காணப்படலாம், குருவாக இருக்கலாம், நீங்கள் அப்படி என்னை அழைக்கிறது தவறல்ல. ஆனால் எனக்கு ஒருத்தர் காணப்படுறாருல குரு, எனக்கு ஒரு டீச்சர் காணப்படுறாருல, எனக்கு ஒரு மெய்ப்பன் காணப்படுறாருல, அவர் யாருன்னா அந்த ஒரே தேவன்.
அப்போ அந்த ஒரே தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான அந்த ஸ்தானத்தை தூக்கி நீங்கள் எனக்கு கொடுக்காதீங்க, அல்லது எந்த ஊழியனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவர்களோ என்ன செய்கிறாங்களாம், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான அதெல்லாம் தாங்க வாங்கிக்கிறாங்க, அந்த கணத்தெல்லாம். வந்தனத்தை பெறாதுருங்க அப்படின்னு சொல்கிறது மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ தேவனை மட்டுமே மதிக்க வேண்டியதான இடத்துல நீங்கள் ஒரு ஊழியனை எடுத்து நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னத்தை மிஸ் பண்ணுறீங்க? நீங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறீங்க. என்ன பாத்திரம் நீங்கள் என்பதையும் அந்த ஊழியன் என்ன பாத்திரமாக பயன்படுத்துகிறான் என்பதையும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க. அப்போ மனுஷனுடைய பார்வைக்காக ஊழியம் செய்கிறது என்று சொன்னால் மனுஷர் பார்க்கிறார்கள் என்பதற்காக மாத்திரம் அல்ல. இப்போ நான் ஒரு மனுஷன், இப்போ எனக்காக நான் ஊழியம் பண்ணுறேன்னா மனுஷனுடைய பார்வைக்காக ஊழியம் பண்ணுறேன், என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. இந்த ஊழியம் பண்ணால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுவும் மனுஷனுடைய பார்வைக்கு செய்கிறதான காரியம். அப்போ நான் செய்கிறபடினால, ஊழியம் செய்கிறபடினால அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குறதல்ல. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதன்படி, என்னுடைய எஜமான் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறபடினாலே எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கும் காணப்படணும். என்ன பாத்திரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மற்றவர்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நினைக்க ஆரம்பித்து விடுவீங்க. பெரிய பாயிண்ட்டையே நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. சரி, ஓகே. இந்த 5லேருந்து 11 வரைக்கும் என்ன தெரியுமா காணப்படுது? மனுஷருடைய பார்வைக்காக ஊழியம் செய்கிறதை அவர்கள் செய்தார்கள், தேவனுக்குரிய கொடுக்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுக்குன்னு எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். 13வது வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இப்படி சொன்னார். சில காரியங்கள் மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார். என்ன அப்படின்னா, இவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா இவர்கள் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் சொன்னார். எப்படி இவர்கள் மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை எப்படி இவங்க பூட்டி போடுறாங்க? ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்க முடியும்? இந்த வேத பாரகருக்கு தெரியும். ஏன் தெரியும்? இவர் தான் இந்த வேதத்தை காப்பி பண்ணுறவர், காப்பி பண்ணி கரெக்டாக ஒரு எழுத்து பிசகாமல் எழுதுகிறவர். கீக்கு வந்து கீன்னு போட்டக்கூடாது, கரெக்டாக கீன்னு போடணும், அதெல்லாம் செக் பண்ணுவார் அவர். அப்போ தான் அது இல்லைன்னா இது கரப்டட் ஸ்கிரிப்சரை மாறிடும். சரியா? அப்படி பார்த்து இதனுடைய விளக்கத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் 4 தடவை இந்த வேதத்தை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மறக்காது. நிறையா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பண்ணும்போது உங்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஒரு வேதத்தை ஒருத்தன் உட்காந்து அப்படியே கம்ப்ளீட்டாக எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேத வசனங்கள்லாம் தெரியும், எங்கெங்கே இருக்குது, யார் யார் எழுதுனா, யார் யார்கிட்ட இது பேசப்பட்டது, இப்படிலாம் தெரியும். அப்போ அவனை நம்பி வந்து கேட்குறாங்க, இதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் தப்பாக சொல்லி கொடுக்குறான். அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கான அந்த கோல் வேதம் அவனுடைய கரத்தில் இருக்குது. எப்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும், அந்த தேவன் யார் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அதனால தானே கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே வைக்கிற விசுவாசம், கர்த்தருடைய நாமத்தின் மேலே வைக்கிற விசுவாசம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும், தேவ பிள்ளைகளாக மாற்ற முடியும். இது தெரியும் அவங்களுக்கு. ஆனால் கர்த்தர் வந்தபோதோ அவரை நிராகரித்து விட்டார்கள், இவர்களும் பிரவேசிக்க மாட்டாங்க. எவனாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் யார்? இப்போ கேட்டார்ல, தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தாவீதோ அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவர் தாவீதின் குமாரனா எப்படி இருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாருல. ஐயா இப்படி கேட்குறாங்க வேதபாரகர், எனக்கு சொல்லிக் கொடுங்க, இவர் தாவீதின் குமாரனா இல்லை தாவீதினுடைய ஆண்டவரா சொல்லுங்கள். அப்போ 2 பேரும் உட்காந்து யோசிப்பாங்கல்ல, இவங்க கேட்கவும் மாட்டாங்க. நீ தாவீதின் குமாரன்னு மட்டும் சொல்லு, அப்படி மட்டும் நம்பு, அது போதும். அப்போ இன்றைக்கி நீ இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் மாத்திரம் நம்பு, அவரே மெய்யான தேவன், மகாதேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்று மட்டும் நம்பிடாத. அப்படி நம்பினா என்ன போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படின்னு சொன்னால் இருக்கிற ஜனம் பயந்துட்டு, இவரை ஏன் அப்படி சொல்லணும், தேவனுடைய குமாரன் தான் வேதமே சொல்லுகிறதே, அப்படி மட்டும் சொல்லிவிட்டு நம்பிவிட்டு நான் போய்விடுவேன், அவனும் பிரவேசிப்பதில்லை, அதை கேட்டு விட்டு போகிறவர்களும் பிரவேசிக்க போகிறதில்லை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்து கதவை பூட்டுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து யார் என்கிறதான விளக்கம் உனக்கு தெரியாதபடிக்கு நீ அவரை விசுவாசிக்க முடியாது, அவரை விசுவாசிக்க முடியாதபடி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இவர்களும் போக மாட்டார்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அப்போ யாரை இனம் கொண்டு தள்ளணும்? எல்லா டூப்ளிகேட்டு ஃபேக்கு இதெல்லாம் காணப்படுற வேதபாரகர்கள் எல்லாம் இனம் கண்டு அவருடைய வார்த்தைகளை தள்ளணும்.
நீங்களும் எப்படி இருக்கணும்? அழைக்கப்பட்டு காணப்படுகிறபடினாலே ஆபத்தை உணர்ந்து ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாதபடி, அதிக ஆக்கினை அடையாதபடி வேதத்தில் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அதனுடைய விளக்கம் என்ன என்பதை வேதத்திலேயே வைத்திருப்பார். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கேள்வி கேட்குறவங்களுக்கு பதிலை சொல்லுங்கள், பிரசங்கம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி எழுதுங்க. ஏன்னா வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு 2 மெசேஜ் தான் கொடுப்பேன். வேறு யாராவது அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் 2 மெசேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க வர்ற நாட்களில். இப்போ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். வேதத்தை வாசித்து அறிந்து, ஏன்னா ஆபத்தான ஒரு காலத்து சூழ்நிலையில் மாத்திரமல்ல, ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க. மற்றதெல்லாம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட வேத வார்த்தையை பேசுகிறது அல்ல. ஆனால் நீங்கள் போதிக்கிறீர்கள், உபதேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் அதிகாரம் அடங்கி இருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்தை எவ்வளமாய் நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள்? அதிக ஆக்கினையில் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சரியாய் வேதத்தில் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற காரியத்தை பேச வேண்டும். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆபத்து என்று அறிந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அதற்கு அழைத்து, ஆண்டவரே நீர் அழைத்து செல்லும் பொழுது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றுகிறதாய், பாதுகாக்கிறதாய், அநேகருக்கு கர்த்தாவே அந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறதாக காணப்படுகிறபடினாலே இந்த உலகத்திலே உம்மை அறிந்த, உம்மை ஏற்றுக்கொண்ட, உம்மால் அழைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறதான ஆசாரியர்களாகவும் ஆண்டவரை ராஜாக்களுமாக மாற்றி இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவரை அது வேதத்தின் அடிப்படையிலே அவையில் காணப்படுவதாக. ஏனென்று சொன்னால் உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எங்களை நியாயம் விசாரிக்கிறவைகளாகவும், எங்களை புடமிடுகிறவைகளாகவும், எங்களை ஆலோசனை சொல்லுகிறவைகளாகவும், எங்களை நடத்துகிறவைகளாகவும் இருக்கிறபடினாலே பயபக்தியோடு இந்த காரியத்தை தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் செய்கிறதற்கும் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரை நாள் மனசாட்சியோடும் குற்றமற்றவர்களாகவும் கரைத்திரை அற்றவர்களாகவும் இந்த காரியத்தில் நாங்கள் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.